Hi friends, welcome to Meenavin cooking. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன சமையல் அப்படினா சூப்பரான டேஸ்டான நண்டு குழம்பு தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணுங்க. ஒரு கிலோ நண்டு வந்து நான் கடையிலேயே சுத்தம் பண்ணி வாங்கியிருக்கேன். இதை வந்து 3 டைம் நல்லா கழுவி எடுத்துப்போம். நண்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நண்டு குழம்பு செய்யறதுக்காக மசாலா பொருள் அரைச்சிடலாம். நம்ம வந்து இன்னைக்கு அரைச்சி தான் சேர்க்க போறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது கூட வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். 10 இருந்து 12 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கியது. இன்னைக்கு வந்து 1 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். பொடியா நறுக்கி 4 தக்காளி, இது கூடவே மிளகு, சீரகம், சோம்பு இதையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துடலாம். நீங்க வந்து மிக்ஸி ஜார்ல அரைக்கிற மாதிரி இருந்தா பெருசாவே நறுக்கி போட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு பருப்பு கடையில சேர்த்து அரைக்க போறேன். அதனால நான் பொடியா நறுக்கி போட்டுக்கிட்டேன். ஒரு மூடி திருவுன தேங்காய், எல்லாமே சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது போல பருப்பு கடையில சட்டியில வந்து நான் வந்து இது நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது நண்டு குழம்பு நல்லா சூப்பரா டேஸ்டா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்டா அரைக்க முடிஞ்சிச்சு. நீங்க வந்து வீட்டுல செய்யும்போது மிக்ஸி ஜார்ல நல்லா பேஸ்டா அரைச்சிக்கோங்க. இன்னும் நல்லா கிரேவி திக்கா வரும். வெங்காயம் தக்காளி வதங்கினா அதே சட்டியில வந்து நம்ம எண்ணெய் ஊத்திப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, இது கூடவே 3 கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் தாளிப்புக்காக ஒரு 10 வெங்காயம், நண்டு குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வீட்டு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன்.
நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம், அதனால காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கணும். மழை வர போது சொல்லி கொடையடியா மஞ்சள் போட்டுக்கிறேன். மழை வந்தா எப்படி இருக்கும்? இது கூட வதக்கி அரைச்ச பேஸ்ட், குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து 5 நிமிஷம் கொதி வரட்டும், அதுக்குள்ள மூடி வச்சிடுறேன். குழம்பு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நண்டு சேர்த்துக்கிறேன். நண்டு வந்து 10 நிமிஷம் வெந்தா போதும். மூடி வச்சு வேக வச்சிடலாம். அபி மழை வர போகுது, நம்ம ரெடியா இருக்குமா? ஜீவா உனக்கு கூட வேணுமா? அதான் நீங்க நிக்கிறீங்களே. இது வந்து மழைக்கு இல்லை, இது வந்து இடிக்கு. பத்து நிமிஷம் கொதிச்சு நல்லா நண்டு வெந்து வந்துருச்சு. நண்டு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து மல்லித்தூவி இறக்கி வச்சிடலாம். மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து நாங்கள் வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். மேல வை. நண்டு குழம்பு வந்து கரெக்டாக செஞ்சு முடிச்சோம். மழை வந்துருச்சு, அதனால வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். நண்டு குழம்பு வந்து நல்லா காரமா சூப்பரா இருக்கு. இதுல வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வறுத்து அரைச்சது எல்லாமே அதோட பேஸ்ட்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. சரி, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு.